ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இன்றைக்கான விளாக் என்ன அப்படின்னா, என்னுடைய பாப்பாவுக்கு 10th பர்த்டே. ஸோ நான் 10 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவளுடைய கணவர் லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்காரா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த 5 விஷயங்கள் மூலயமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் விஷயம், மனைவி கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட கணவர் வந்து ஷேர் பண்ணுவார். ஈவன் அவங்க ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயமே கூட ஷேர் பண்ணிப்பார். அங்கே நடக்கிற சின்ன சின்ன ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லை ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் தரல அப்படின்னா கூட உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு மனசளவில் ஒரு தெம்பும் தைரியமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க, இது ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த மோட்டிவேஷனும் அவங்க விரும்புவாங்க. அதனால் கணவர் வந்து கண்டிப்பாக மனைவி கிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணுவார். அடுத்த விஷயம் அவுட்டிங் அப்படின்னா வெளிநாடோ இல்லை வெளியூரோ கூட்டிகிட்டு போகிற டூர் இல்லை. மனைவிக்கு இந்த இடத்துக்கு போனால் அவங்க மனசளவில் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு கணவருக்கு கண்டிப்பாக தெரியும். மனைவி மேலே அக்கறையும் அன்பும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கணவருக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால் மனைவி இப்போது அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இல்லை பக்கத்தில் இருக்க தேட்டர், மால், இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் நம்மளை மனைவியை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. சின்ன சின்ன இடத்துக்கு மனசுக்கு நிறைவாக இருக்க இடத்துக்கு போனால் நம்மளுடைய மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டா அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. மளிகை கடைக்கு இந்த மாதிரி இல்லைங்க, இந்த ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கூட நம்ம மனைவிக்கு மனசு திருப்தியாக இருக்கும், அவங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அவங்க மனசு அமைதியாக இருக்கும் அப்படின்னு அதை வந்து தெரிஞ்சு வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கூட கூட்டிகிட்டு போவாங்க. அடிக்கடி கூட்டிகிட்டு போகல அப்படின்னாலும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மனைவி எந்த கேள்வி கேட்டாலும் கணவர் ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும்தான் பதில் சொல்லுவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மனைவி வந்து கணவருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 7 மணிக்கு வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதோடு முடிஞ்சது, சரி வச்சிடறேன்னு வச்சிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேர் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இதே அந்த மனைவி கிட்ட நான் 7 மணிக்கு வரேம்மா, ஏன் கால் பண்ணமா, 7 மணிக்கு வரேன், நான் வரும்பொழுது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது, ஒரு கேரிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே கணவர் வந்து திருப்பி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரே வார்த்தை தான், 7 மணிக்கு வருவேன், அவ்வளோதான், வச்சுருவாங்க. இல்லை நீங்கள் வேறு எந்த கேள்வி, மனைவி எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது, முடியாது, ஆமாம், இல்லை, இந்த பதில்களுக்கு மேலே வேறு எந்த பதிலுமே அவர்கிட்ட கணவர்கிட்ட இருந்து வரவே வராது. இதே ஒரு லவ்வும் அஃபெக்ஷனும் இருக்குது அப்படின்னா நான் 7 மணிக்கு வரேம்மா, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, மனைவி கிட்ட இப்படியெல்லாம் கேட்பாங்க. இல்லை நம்ம இன்றைக்கி வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு மனைவி கிட்ட ஜாலியாக சொல்லுவாங்க, வா போகலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், மனைவி மேலே அன்பும் அக்கறை மரியாதை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்தில் தெளிவாக தெரியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு, ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும், ஏதாவது ஒரு டெசிஷன் பெருசாக நீங்கள் எடுக்கணும், முக்கியமான விஷயம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த ஹாலில் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இருக்கும் பொழுது மாமனார் மாமியார் உங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே இருப்பாங்க, மச்சாண்டார் கொழுந்தனார் யாராக இருந்தாலுமே அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பற்றியோ பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அப்படி போகும் பொழுது மனைவி எந்த ஒரு கருத்தை சொன்னாலுமே அதை காது கொடுத்தே, கணவரே ஃபஸ்ட்டு அதை காதில் வாங்க மாட்டார், ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் தான் குடும்பத்தில் இருக்க மற்ற நபர்கள். ஆனால் கணவரே வந்துட்டு மனைவியை, நீ உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதுவும் சொல்ல வேணாம், உனக்கு அதை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை, நீ ஏன் சொல்கிற, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பண்ணிப்போம், நீ அமைதியாக நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு, இந்த மாதிரி பதில்கள் மட்டும்தான் அவர் சொல்லுவார். நீங்கள் ஜஸ்ட் அந்த இடத்துல உட்காந்து ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி நீங்கள் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் மனைவி உட்காந்து அந்த விஷயத்த பார்க்கணும். மற்றபடி மனைவியோட கருத்தை அந்த இடத்துல சொல்லவே முடியாது, அந்த இடத்துல சொல்லக்கூட அவங்க வாய்ப்பே தரமாட்டாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து 100% முடிவு பண்ணிக்கலாம், கணவருக்கு
மனைவி மீது லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு லவபிள் ஹஸ்பண்ட் அப்படின்னா கண்டிப்பாக மனைவியோட கருத்தை வந்து அங்கே கேட்பாரு. கேட்டுட்டு அது ஆமாவா இல்லையா அப்படின்ற ஒரு பதிலை வந்து அவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அது ஆமாம், அந்த ஐடியா வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இவங்க ஏன் சொல்லணும், இவ சொல்கிறத நாம் ஏன் கேட்கணும், நமக்கு தெரியாதா, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம கை நிறையா சம்பாதிக்கிறோம், இவ சொல்கிற பேச்சை நாம் ஏன் கேட்கணும். மனைவியை ஒரு பொருட்டாவே அவங்க அந்த இடத்துல வந்து மதிக்க மாட்டாங்க. நீ இருந்தா இரு, இல்லைன்னா போ, எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை, எனக்கு அதை பற்றி யோசனையும் இல்லை, நான் இதைத்தான் சொல்லுவேன், நீ இதைத்தான் செய்தாகணும் அப்படின்னு நம்மளை வந்து கட்டாயப்படுத்துவாங்க. மனைவி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என் அம்மா இப்படி தான் இருந்தாங்க, என் அப்பா சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க, அது மாதிரி தான் நீயும் இப்படி தான் இருக்கணும்னு மனைவியை வந்து ஆர்டர் போடுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி தான் டாமினேட் பண்ணுவாங்க. மனைவியை வந்து சின்ன சின்ன ஆசைகள் கூட அவங்கள வெளிப்படுத்த விட மாட்டாங்க. நீ இப்படி தான் பண்ணணும், என்னுடைய அம்மா இப்படி தான் பண்ணாங்க, என் பாட்டி இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தோட புராணத்தையே வந்து பாடுவாங்க, உங்கள் மேலே திணிப்பாங்க. மற்றபடி இப்போ ட்ரெண்டில் இருக்க மாதிரி தான் கணவர் வந்து எல்லா விஷயங்களையும் செய்வார், போவார், வருவார், எல்லாமே அவர் ட்ரெண்டில் தான் இருப்பார். ஆனால் மனைவியை இல்லை நீ இப்படி தான் பண்ணணும், நீ அந்த காலத்தில் இப்படி ஃபாலோ பண்ணாங்க, நீ அதை தான் பண்ணணும், இதுதான் எங்கள் குடும்ப வழக்கம் அப்படின்னு உங்களை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை வந்து திணிப்பாங்க. மனைவி மேலே அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக திணிப்பாங்க. நீ இப்படித்தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு உங்களை வந்து ஆர்டர் போடுவாங்க. இந்த விஷயத்திலேயே மனைவி வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஒரு பொருட்டே கிடையாது இந்த குடும்பத்தில். கணவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும், மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும், நம்மளுடைய கருத்துக்களுக்கு இங்கே மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் கணவரோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே மனைவி கிட்ட சொல்ல மாட்டாங்க. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே போகிறேன், இங்கே வரேன், இல்லை நான் இங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்தையுமே மனைவி கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்கள பற்றின பர்சனல் டீட்டெயில் எதுவுமே மனைவிக்கு தெரியாது. ஈவன் ஒரு மொபைல் பாஸ்வேர்டு கூட தெரியாது. எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. டெய்லியும் அவங்களுடைய மொபைலோட பாஸ்வேர்டை மாற்றுவாங்க, மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன்னா மனைவி ஒரு நாள் பார்த்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்க மொபைல் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால உடனே மொபைலோட பாஸ்வேர்டை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து அவங்களுடைய கடந்த காலம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கணவருடைய கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு சொல்யூஷனை வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். கடைசியாக கணவர் மனைவி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணல, எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு, அவர் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும்னு கண்டிஷன் போடுறாரு அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பற்றி எதுவுமே ஷேர் பண்ணல அப்படின்னா, இது எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களுடைய கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு காண்டாக்ட் இருக்கா, இல்லை இப்பயும் இருக்கா அப்படிங்கிறத மனைவி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மனைவி நீங்கள் தான் முயற்சி செய்யணும். இந்த வீடியோ குடும்பத்தில் ப்ராப்ளம் உண்டாகிறதுக்காக இல்லை, இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சொல்யூஷன் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பினஸாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.